புலி வருதுன்னு 35 வருஷமா சொல்லிட்டு இருக்கானுங்க. புலி வரல, ஒன்றும் வரல. ஆதாரம் இருக்கு இந்த வருது, இந்த கொண்டு வந்துட்டோம், இந்த ஆதாரத்தை கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த ஜுப்பாவுக்கும் தொப்பிக்கும் இதுவரைக்கும் சுன்னத் என்பதற்கு ஆதாரத்தை யாராலும் சமர்ப்பிக்க இயலவில்லை. அப்ப நீங்க கேட்கலாம், எங்க சுன்னத் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்குங்க போட்டிருக்கிறீங்க? நம்ம ஜமாத்தில் கூட நிறைய பேர் போட்டிருக்காங்களே, மூத்தவங்க எல்லாம் போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம என்ன சொல்றோம்னா, தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்லல. தொப்பி விருப்பம்னா போட்டுக்கிறங்க, ஜுப்பா பெரியம்னா போட்டுக்கிறங்க, இல்ல அப்பா பெரியமா அதையும் போட்டுக்கிறங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எங்க பஞ்சாயத்து வரும்னா, தொப்பியை போட்டுட்டு இது சுன்னத்துன்னு பொய் சொல்லாதீங்க, அங்கதான் பிரச்சனை. தொப்பியா ஜுப்பாவா சட்டையா என்ன பெரியமோ உங்களுக்கு போட்டுக்கிறங்க, அதெல்லாம் மார்க்கத்தில் தடையே இல்லை. ஆனால் போட்டுட்டு இது சுன்னத்து, இதை ரசூல்லா போட்டாங்க, இந்த தொப்பி போட்டா நன்மை கிடைக்கும், தொப்பி போட்டா தான் தொழுகை செல்லும், தொப்பி போட்டா தான் பிள்ளையாசுக்குள்ள விடுவோம் அப்படின்னு மார்க்கத்தில் இல்லாத பொய்யை சொல்லாதீர்கள். அதைத்தான் சொல்றோம் நாங்க. பிரியம்னா போட்டுக்கிறோங்க, யாரையும் நாங்க தடுக்க போறதில்லை. இதுவரைக்கும் யாரையா போய் தடுத்துருக்கிறோமா? தொப்பி போட்டவங்க யாரையா போய் தொப்பியை கழட்டுப்பா, எதுக்கு போய் தொப்பியை போட்டுருக்கிறேன் அப்படின்னு யாரையா தொப்பி பிடிங்க வெளியே வீசி இருக்கிறோமா? இல்ல. நம்ம பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் தொப்பி ஜிப்பாவோட வந்தா கூட நம்ம எதுவும் சொல்ல போறது இல்ல. இப்ப நான் இந்த ஜமாத்துல தான் இருக்கிறேன், யாரும் என்ன எதுவுமே சொல்றது இல்ல. ஆனா எது வரைக்கும்னா, நான் இதை சுன்னத்துன்னு சொல்லாம இருக்கிற வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்குங்க போட்டுருக்கேன், தாராளமா போட்டுக்கிறேங்க, யாரும் தடை சொல்ல போறது இல்ல. ஆனால் இது சுன்னத்து என்று சொன்னால் ஆதாரம் எங்கன்னு கேட்பாங்க. இல்ல எவ்வளவு நீங்க முயற்சி பண்ணாலும் இந்த தொப்பியும் ஜுப்பாவும் சுன்னத்து அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் யாராலும் இதுவரைக்கும் சமர்ப்பிக்க இயலவில்லை. சரி, அடுத்து அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் மூத்தாப்பான ஒரு பெரிய சுன்னத், நிறைய சுன்னத்துகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிலைநாட்டி இருக்கிறது. சுன்னத்துகள் எல்லாம் அழிந்து விட்ட ஒரு காலத்திலே, மக்கள் வழிதவறி போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே, இந்த மக்களை, இந்த இளைஞர் சமுதாயத்தை நேர் வழியில கொண்டு வந்து அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த ஜமாத். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக தன்னால் இயன்ற வரைக்கும், இல்லைன்னு சொன்னா இந்த ஜமாத் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், இந்த நேர் வழி நமக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், இங்க உட்கார்ந்து இருக்கிற பாதி பேர் சினிமா போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருந்திருப்போம். பல பேர் நடிகர்களுடைய அந்த கூத்தாடிகளுடைய போஸ்டர்களை ஒட்டி கொண்டிருப்போம். அந்த அவர்களுடைய ரசிகர் மன்றங்களில் தலைவர்களாகவும் செயலாளர்களாகவும் இருந்திருப்போம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றினான், அல்லாஹ் நமக்கு நேரான வழியை தந்தான், இந்த ஜமாத் நமக்கு சத்திய பாதையை காட்டியது. அப்ப இந்த ஜமாத் நிலைநாட்டி இருக்கிற ஒரு பெரிய சுன்னத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் மக்கள் இருந்து சத்தம் அதிகமாக வருது, என்னால டிஸ்டர்ப் ஆகுது, பேச முடியல. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் சவுண்டை கட் பண்ணுங்க. தயவு செய்து பேசக்கூடியவர்கள் பேச்சை குறைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டி நீங்க இங்க வந்து பேசுங்க, நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா மக்களுக்கு ஒன்றும் விளங்காது, எனக்கு அந்த சவுண்டு டிஸ்டர்ப் ஆகுது. கொஞ்சம் தயவு செஞ்சு மௌனம் காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஜமாத் நிலைநாட்டி இருக்கிற ஒரு பெரிய சுன்னத்து என்ன அப்படின்னா, இந்த எங்க குரூப், எங்க சாதி மக்கள் இருக்காங்கல்ல, அசத்துமாரு பாக்கெட்ல பூரா கை வச்சுட்டாங்க. அது என்ன கை வச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபித்ரா தர்மம்னு ஒன்று இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமா அந்த ஃபித்ரா தர்மமும் ஏற மாட்டேங்குது. எப்படி மௌலூத் ரேட் ஏறுறது இல்லையோ, எப்படி ஃபாத்தியா ரேட் ஏறுறது இல்லையோ, அதே மாதிரி இந்த ஃபித்ராவையும் ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க. அந்த 40 ரூபா 50 ரூபா தான். ஒரு ஊர்ல 40, ஒரு ஊர்ல 45ங்கிறாங்க. இதுல தான் நிக்குது. ஜமாத்துலமா வருஷம் நோட்டீஸ் போடுவோம், வருஷம் அனுப்பி வைப்பாங்க. நானும் பார்க்குறேன், ஒரு 10 வருஷமா இமாம இருந்து பார்த்தேன், பெருசா ஒன்றும் ஏற காணாம். அதிகபட்சமா 50 ரூபாய்க்கு மேல ஏறதே இல்லை. ரெண்டாவது என்னன்னா, அது பூரா யாருக்கு வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தான். அதுக்கு தான் சைட்ல பாக்கெட்ட பெருசா தச்சிருக்கணும், தெரியுமா உங்களுக்கு? அட விளையாட்டுக்கு சொல்லலைங்க, நெசமா தான் சொல்றேன். நான் இமாமா போய் இருந்த பள்ளியில பெருநாள் அன்னைக்கு மட்டும், உண்மையை சொல்லக்கூடாது ஆனா என்ன பண்ண, சொல்லத்தான் வேணும். பெருநாள் அன்னைக்கு மட்டும் எனக்கு வந்தது அப்படி வரும் முசாபா. எதுக்கு தெரியுமா? ரெட்டக்கை முசாபகா. அப்படி உள்ள மறைச்சு பேக் பண்ணி கரெக்டா கொண்டு போய் கொடுத்துருவோம். நாங்க என்ன செய்வோம்னா, அப்படி கரெக்டா வாங்கி அப்படி ஏரியா மடிச்சு ஏரியால பார்சல் பண்ணிடுவோம். என்ன வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. பக்கத்துல நின்று உத்து பார்த்தா கூட எவ்வளவு கொடுத்தான்னு தெரியாது, எவ்வளவு வாங்கினான்னு தெரியாது. அப்படி அழகா வாங்கி இவ்வளவு தூரம் போட்டுருவோம். நீங்க பாக்கெட்டை எட்டி பார்த்தாலும் தெரியாது, ஏன்னா பாக்கெட் தொட வரைக்கும் உள்ள போகுது. அவ்வளவு பெருசா இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாது. நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன். எதுக்குடா ஜிப்பா பாக்கெட்டை இவ்வளவு பெருசா தச்சிருக்கிறாங்கன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. சைட்ல 2 பாக்கெட்டு சும்மா தானே கிடக்கு, ஒரு பாக்கெட்டே போதுமே, அது போக உள் பாக்கெட் வேற இருக்கு. எத்தனை பாக்கெட்டு எதுக்குடா பெருசா தச்சிருக்கிறாங்கன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஃபுல்லா காசை நானும் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கு. ஒரு 100, 150, 200 பேர் கொடுத்துருப்பானுங்க. வந்து எண்ணி பார்த்தா அல்லாஹ் அக்பர் 5000 ரூபா. உண்மையை சொல்றேங்க, விளையாட்டுக்கு சொல்லல. 5000 ரூபாய் எனக்கு அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு மட்டும் வந்த வருமானம். இதுல என்னன்னா, முக்கால்வாசி பேர் 50-50 கணக்கு பண்ணி கொடுத்துருக்கான். என்னடா 50-50 கணக்கு பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தா பூரா ஃபித்ரா காசு. ஃபித்ராவை எதுக்கு அல்லாஹ் ரசூல் கடமையாக்கி இருக்கிறாங்க, எதுக்கு ஃபித்ரா தர்மத்தை கொடுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், அது என்ன நோக்கத்திற்காக கடமையாக்கப்பட்டிருக்கு,
அது எல்லாத்தையும் சுத்தமாக மறக்கடிக்கப்பட்டு முழுமையாக அது ஆலிம்களுக்கும் பள்ளியாச அசரத்துக்கும் மோதினாருக்கும் சொந்தமானது அப்படின்னு ஆக்கப்பட்டு விட்ட அந்த சுண்ணத்தை, ஒழிக்கப்பட்டு விட்ட அந்த சுண்ணத்தை அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் தெரு தெருவாக வீடு வீடாக வசூல் செய்து பெருநாள் அன்னைக்கு யாருமே பட்டினியா இருந்துடக்கூடாது. நம்ம இஸ்லாமிய சமுதாய மக்கள் யாருமே யாருடைய வீட்டிலும் அன்றைக்கு அடுப்பு எரியாமல் இருந்து விடக்கூடாது, அன்னைக்கு யார் வீட்டிலும் நல்ல சோறு கிடைக்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வீடு வீடா கொண்டு போய் சேர்த்த அந்த சுண்ணத்தை நிலைநாட்டிய ஒரே ஜமாத் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நமது ஜமாத்து தான். ஆனா என்ன பண்ண, எங்க பாக்கெட்ல கை விட்டாங்க, எங்க பாக்கெட்ல கை வச்சா சும்மா இருக்க முடியுமா? சரி, அப்ப முதல் வருஷம் 5000 வந்துச்சா, அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி பூரா பித்ரா காசு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்ப சுன்னத் ஜமாத் பள்ளியில தான் இமாம். அப்ப நானே சொல்றேன், இது வந்து பித்ரா தர்மம் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுங்க, ஏழைகளுக்கு கொடுக்கறது, அதனால தயவு செய்து பள்ளி இமாமு கொடுக்காதீங்க, இமாமுக்கோ மோதினாருக்கோ கொடுக்க கூடாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ண உடனே அடுத்த வருஷம் பாதி குறைஞ்சிருச்சு. 2வது வருஷம் 2500 ரூபா வந்துச்சு. அப்ப 2வது வருஷமும் திரும்ப அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு காலையிலயும் சொல்றேன், அந்த பெருநாளைக்கு முதல் நாள் இரவுலையும் சொல்றேன், சொல்லி இல்லங்க இது செய்யக்கூடாதுங்க, அந்த பித்ரா தர்மம் என்பது ஏழைகளுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு நான் தனியால சொல்லிருக்கேன். என்ன பெருசா போய் சேர்ந்துரும், ஜமாத்து சேர்ந்து முடிவு எடுக்கிற மாதிரி வராது. அப்ப சொல்லுகிற போது அதுக்கடுத்த வருஷம் பார்த்தா ஒரு 2000 ரூபா வந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த 2000 ரூபா மெயின்டைன் ஆச்சு. அப்ப என்னன்னு பார்த்தா அந்த ஏற்கனவே அந்த 3000 ரூபா என்ன காசுன்னு பார்த்தா ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பணம். ஒரு பள்ளிவாசல்ல 3000 ரூபா எனக்கு வந்துச்சு அப்படின்னா, நான் இமாமா இருந்த ஊர்ல மட்டும் 64 பள்ளிவாசல். அப்ப 64 பள்ளிவாசலுக்கு எவ்வளவு, எத்தனை ஆயிரம் ஆச்சு? அப்ப எத்தனை ஏழைகளுடைய பணம் ஏமாற்றப்பட்டு இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நோக்கத்திற்காக அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்தினார்களோ, அந்த நபி வழியை நடைமுறைப்படுத்தினார்களோ, அதற்கு மாற்றமாக திருப்பப்பட்டதனுடைய விளைவு என்ன நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு அன்னைக்கு அது போய் கிடைக்கணும், அந்த பித்ரா தர்மம் கிடைக்க வேண்டும். அன்னைக்கு யாருக்குமே நல்ல சோறு கிடைக்காம இருந்துடக்கூடாது, யார் வீட்டில் அடுப்பு எரியாம இருந்துடக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம் சந்தோஷமாக இருக்கிற தினத்திலே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இஸ்லாத்திலே பித்ரா தர்மமே கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனால் அது அப்படியே தலைகளை மாற்றி சமுதாயத்தில் இன்றைக்கு என்ன ஆக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா முழுக்க முழுக்க அசரத்துகளுக்கும் மோதினார்களுக்கும் உள்ளது அப்படின்னு ஆக்கப்பட்டுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா விரல் அசைத்தல், இதுக்கு தாங்க பெரிய போராட்டமே, பெரிய அக்கப்புறம் இதுக்கு தான். இப்ப பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம தனியா பள்ளி கட்டி வந்துட்டோம், நம்ம மர்க்கத்துல தொழுதுகிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியாது, நான் இப்ப புதுசா வந்தவங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல நினைவுல இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த ஜமாத் எவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கிறது. அட விரல் அசைத்தல்ங்கிறது ஒரு பெரிய காரியம் இல்ல, சமுதாயத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படல. ஆனாலும் ஒரு சுன்னத்து என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று எங்களுக்கு தெரிய வந்தால், என்ன நடந்தாலும் எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் அதை விட மாட்டோம் என்று உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால். எத்தனை எதிர்ப்பு, இன்னைக்கெல்லாம் பரவாயில்ல, மர்கஸ் கட்டி வந்துட்டோம், ஒன்னும் தெரியல. நான்லாம் இமாமா இந்த பள்ளியில நடந்திருக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தைய எல்லாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு பேரும் கேட்க மாட்டான். நான் அன்னைக்கெல்லாம் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், இன்னைக்கே சின்ன பையன் தான், அன்னைக்கு ரொம்ப சின்ன பையன். முதல்ல இமாமத்துல போய் சேர்ந்திருக்கேன். தொழுது முடிச்சுன்னா பின்னாடி கேக்குன்னு ஒரே சத்தம். என்ன சத்தம்னு பார்த்தா, பாவம் ஒருத்தர் அத்தையாத்துல உட்காந்து விரலாட்டிக்கிட்டு இருந்தார், அப்படியே தூக்கிட்டாங்க. தூக்கி இந்த ராஜா சிம்மாசனத்தில் தூக்கிட்டு போவாங்கல்ல, அதே மாதிரியே தூக்கி கொண்டு போய் ஹவுஸ்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. நான் டேய் கீழே இறக்கி விடுங்க பாய், இறக்கி விடுங்க பாய், இறக்கி விடுங்க பாய்ங்கிறேன். அசர் நீ சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க உள்ள விட்டா பள்ளியாசலுக்கு எடுத்து போடுவாங்க அப்படின்னு தூக்கி கொண்டு போய் ஹவுஸ்குள்ள போட்டாரு. ஹவுஸ்குள்ள போட்டா அவர் தூக்குனாரு, அவர் பாட்டுக்கு அத்தையாத்த ஒதுக்கிட்டு அவர் பாட்டுக்கு வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இந்த ராஜாவை அந்த அரிசி என்ன சொல்றது சிம்மாசனத்தில் சுமந்துட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி முன்னாடி 2 பேர் பின்னாடி சேர்த்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அல்லேக்கா தூக்கி கொண்டு போய் ஹவுஸ்குள்ள போட்டாங்க. போட்ட உடனே அப்புறம் அதுல இருந்து எந்திரிச்சு வந்தாரு. சரி எந்திரிச்சு வந்தாரு, போயிடுவாருன்னு பார்த்தா திரும்ப அடுத்த வகுத்துக்கு வந்து நிக்கிறார். அப்ப என்ன, எதுக்கு திமிர் எடுத்து போய் செய்யறோமா? இந்த விரல சீத்தல ஏன் திரும்ப செஞ்சே தீரோம் எதுக்கு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நமக்கு கொழுப்பெடுத்து போய் செஞ்சுட்டு இருக்கிறோமா? இல்ல யாரும் நமக்கு ஏதாவது லாபம் அமௌண்ட் கொடுக்குறாங்களா? இந்த ஜமாத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் இந்த ஒரு சுண்ணத்தை கூட விட மாட்டோம்னு அடம் பிடிக்கிறோமா? என்னத்துக்கு? ஏதாவது லாபம் கிடைச்சிருச்சா? அவர் நம்ம பெரிய ஆளும் பாராட்டிடுவாருங்க, இவர் நமக்கு ஏதாவது துட்டு அமௌண்ட் கொடுத்துருவாரு, அதுல ஏதாவது வருமானம் வந்துருதா? எதுவுமே கிடையாது மக்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், இது சுன்னத். உலகமே எதிர்த்தாலும் நாங்கள் செய்தே தீருவோம். யார் எதிர்த்தாலும் உங்களால் என்ன முடியுமோ செய்து கொள்ளுங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை எவனுக்காகவும் நாங்கள் விட தயார் இல்லை. ஒரு நபித்தோழருடைய வாசகம் கொண்ட ஹதீஸ் கிதாபுகளை வருகிறது, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவுலாயில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நான் விட்டு விடுவேனா என்று ஒரு சம்பவத்தில் ஒரு நிகழ்வின் போது அந்த சஹாபி சொன்னதாக வரலாறு வருகிறது. அதேதான் நம்முடைய வாதமும். யார் சொன்னாலும், உலகமே எதிர்த்து நின்றாலும், ஒரு சுன்னத் என்று சொன்னால் நாங்கள் அதை செய்தே தீர்வோம்.
உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கிறங்க, இயன்ற வரைக்கும் நீங்கள் ஆனதை செஞ்சு பார்த்துக்கிறங்க. எங்களால் நபி வழியை விட்டுவிட இயலாது, நாங்கள் விட மாட்டோம் என்பதில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று வரைக்கும் நாம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சஹர் நேர பாங்கு, இதெல்லாம் என்னன்னு கேட்டா சமுதாயத்தில் துடைத்து எறியப்பட்ட சுண்ணத்துக்கள், அட்ரஸே கிடையாது, யாரும் இதை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. வரதட்சணை இல்லாத திருமணம் என்பது எங்கேயோ ஒன்று அபூர்வமா நடக்கும். இந்த விரலாசித்தல்ங்கிறது யாருமே பரவலாக நம்ம தமிழகத்தில் யாருமே செய்யறது இல்லை. நம்ம சொல்லும் போதே நமக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா விரல் அசைக்கிற பள்ளி, விரல் அசைக்காத பள்ளி. விரல் அசைக்கிற பள்ளினா தவிஜமாத்து பள்ளி, விரல் அசைக்காத பள்ளினா மீதி எல்லாம் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு. அப்ப இந்த விஷயம் எந்த அளவுக்கு சமுதாயத்தில் பெரிதாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் நடைமுறையிலே கிடையாது, சுத்தமா மௌத்தாக்கியாச்சு. மௌத்தா போன அந்த சுண்ணத்தை நபிசுல்லாஹ் செய்தார்கள் என்பதற்காகவே நாம் மறுபடியும் தொடர்ந்து எடுத்து செய்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் நிறைய நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது எல்லாமே என்னன்னு கேட்டா சமுதாயத்திலிருந்து எடுபட்டு போன சுண்ணத்துக்கள், நடைமுறையில் இல்லாமல் போய்விட்ட, காணாமல் போய்விட்ட, மறைந்து விட்ட சுண்ணத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சஹர் பாங்கு. சஹர் பாங்குன்ன உடனே சஹர் நேரத்தில் நம்ம பள்ளியில பாங்கு சொல்லுவோம் இல்லையா? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. சுன்னத் ஜமாத் பள்ளியாசல இமாமா இருக்கும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி அந்த நேரத்தில் அறக்க பறக்க எந்திரிச்சு உட்காந்து பல்ல வலிக்கிட்டு சாப்பாட்டுல கையை வைப்பேன். அல்லாஹ் அக்பர்னு உடனே என்னடா அதுக்குள்ளேயும் பாங்க சொல்லிட்டாங்களா அப்படின்னு, இன்னமா நேரத்தை பாருமா என்னமா அப்படின்னா, இல்ல அதை இவங்க விரல் ஆட்டுவாங்களா அந்த குறுக்காரங்க பாங்க சொல்றாங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. நான் உடனே திட்டி இருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிக்கிறக்கு அல்லாஹ் போதுமானவன். இவங்களுக்கு மட்டும் காலங்காத்தாலே விடிஞ்சிரும், இவங்களுக்கு மட்டும் சகரு நேரத்திலேயே ஃபஜ்ர் வந்துருமா இவங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு தான் கிதாபை ஓதி கொடுக்கலையே. கிதாப் ஓதி கொடுத்து ஒழுங்கா சஹீஹ் லைஃப்லாம் பாக்குறதுக்கு ஹதீஸ்ல சொல்லி கொடுத்து உண்மையான நேரான பாதையை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அன்னைக்கே இங்க வந்திருப்போம். வந்துருவாங்கன்றதுக்காகத்தான் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம மறைச்சிட்டாங்க. அப்ப நான் திட்டிடுறேன். ஆனா உண்மையாக எடுத்து பார்த்தா ஹதீஸ் என்ன வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அதை நமக்கு அறிவிச்சு கொடுத்திருக்கிறாங்க. நபியுடைய சுன்னத் அது. சஹர் நேர பாங்கு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்த சுன்னத்து அது. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் எந்த அளவுக்கு எடுபட்டு போயிருச்சுன்னு சொன்னா, சஹர் நேரத்தில் பாங்கு சொன்னா வித்தியாசமாக பார்க்கிற அளவிற்கு சமுதாயம் மாறி இருக்கிறது. சரி, அந்த சஹர் நேரத்தில் பாங்கு சொன்னா வித்தியாசமா பாக்குறாங்க. ஆனா ஜும்மாவுக்கு 2 பாங்கு உருவாக்கி வச்சிருக்காங்களே, இது ஹதீஸ்ல இருக்கான்னு பார்த்தா இதை நான் ஏற்றுக்கொள்ளல. உடனே இவங்க ஜும்மாவுக்கு பாங்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம மேல குற்றச்சாட்டு. அது ஒண்ணு இருக்குங்க. நம்ம என்ன சொன்னா மட்டும் எல்லாமே கோக்கமாக்க விளங்குதுங்க. காதுனா வேதுன்னு விளங்குது. நம்ம சொன்னா மட்டும், நம்ம ஜமாத்துல இருந்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, அந்த ரவுலா ஷரீஃபுக்கு மேல இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த குப்பா வந்து ரசூலுல்லாஹ் அனுமதிச்சு இல்லப்பா அதை இடிக்கணும்பா அப்படின்னு சொன்னா மஸ்ஜித் நபவி இடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அது என்ன இவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து விளங்குதுன்னு தெரியல. சரி, நாங்க குப்பாவை தாண்டா இடிக்கணும் குப்பைகளா அப்படின்னு சொன்னா இவனுக்கு மட்டும் மஸ்ஜித் நபவின்னு விளங்குது. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா இவன் ஒண்ணு விளங்குறான். தர்காவை இடிக்கணும்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை இடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப நாம் என்ன சொல்லுகிறோமோ அப்படியே மாத்தி விளங்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சஹர் நேர பாங்கு, அதை முடிச்சிடறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹர் நேர பாங்கு நடைமுறையில் இருந்தது என்ற ஹதீஸ் கிதாபுகளை நாம் பரவலாக பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. உம்மு மக்தும் அவங்க பாங்க சொல்லுவாங்க, பிலால் அவங்க பாங்க சொல்லுவாங்க. அப்போ பிலாலுடைய பாங்கை நீங்கள் கேட்டால் நீங்க வந்து சஹரை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. உம்மு மக்துமுடைய பாங்க கேட்டா ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய பாங்க கேட்டா நீங்க வந்து சாப்பிடறதை நிப்பாட்டிருங்க. அப்ப ஒரு பாங்கு சஹருக்கும் இன்னொரு பாங்கு ஃபஜ்ர் தொழுகைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹர் நேரத்தில் நடைமுறையில் இருந்துச்சு. இப்ப நடைமுறையில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலாக வந்த உண்மையான சுன்னத்தை சமுதாயம் வித்தியாசமாக பார்த்தாலும் கூட, எல்லாரும் நம்ம என்னென்னமோ கேலி பேசினாலும் கூட, யார் எதிர்த்தாலும் பரவாயில்லை, நாம் எவ்வளவு ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் ஆளானாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த சுன்னத்தை நிலைநாட்டியே தீர்வோம் என்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று வரைக்கும் நாம் செய்து வருகிறோம். சரி, இந்த சுன்னத்துன்ற பெயர்ல அமைப்புகள் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 20 ரக்காத்து தராவி சுன்னத்துங்கிறாங்க, மிஸ்வாக்கு பல்ல அந்த குச்சியை பிடிச்சிட்டு சுத்துறது சுன்னத்துங்கிறாங்க, 3 நாள் ஜமாத்து சுன்னத்துன்னு ஒரு கூட்டம். 3 நாள் ஜமாத்து 4 மாசம் 40 நாள், அது 4 மாசம் நீங்க போயிட்டீங்கன்னா உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். அது தனி சப்ஜெக்ட், அதை வச்சுக்கிடுவோம். இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு பாத்தீங்க அப்படின்னா தர்காவுக்கு போறது, அங்க போய் மல்லிகைப்பூ போடுறது, சந்தனத்தை கரைச்சு ஊத்துறது, அந்த கந்தூரில கலந்துக்கிறது, உருசுல கலந்துக்கிறது, அதை சுத்துறது, இதெல்லாம் சுன்னத்து. இது அவர்களை பொறுத்த வரைக்கும் சுன்னத்து. இப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி, இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி, கொள்கை கோட்பாடுகளுக்கு தகுந்தவாறு சுன்னத் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. சுன்னத்திற்கான வரைவிலக்கணமே ஒரு வரியில சொல்றதா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா? சுன்னத்துன்னு சொல்றீங்களப்பா, எங்கப்பா சுன்னத்துல இருக்குன்னு நம்ம கேட்டோம்னா பதில் வர்றதே இல்லை. சரி, இது எல்லாவற்றையும் தாண்டி சமுதாயத்துல
பல விஷயங்களை இன்றைக்கு நடைமுறையில சுன்னத் என்று நம்பிக்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறது. அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிறநாள் கொண்டாட்டம், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடுவாங்கல்ல, அது அதாவது தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ பிறந்த நாள் அப்படின்னா சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு ஒன்னா உட்காத்தி வச்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னா சேர்ந்து ஒப்பாரி வச்சு ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடுவாங்கல்ல, ஒன்னா சேர்ந்து கோரஸா பாட்டு பாடி கேக் வெட்டி ஆள் கொஞ்சமா அப்படி பரிமாறிக்கிறது. இந்த பழக்கம் என்பது இஸ்லாத்துல கிடையாது. இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. நாம புதுசா ஒன்று உருவாக்க கூடாது. ரெண்டாவது, முஸ்லிம்களிடத்துல இன்றைக்கு பிற மதங்களில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கி அவர்களிடமிருந்து காப்பி அடிச்சு ஈடிச்சாங்க காப்பி வேலை பார்த்து நிறைய உருவாக்கி இருக்கிறார்கள். இது எதற்கும் மார்க்கத்தில் அங்கீகாரம் கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதனை அங்கீகரிக்கவில்லை. நிறைய விஷயங்கள் அவன் என்ன பண்ணான்னு அதை பார்த்து அப்படி இங்க ஈடிச்சாங்க காப்பி. அவன் காவடி தூக்குனா, இவன் உருவச்சு கொண்டாடுறான். அவன் தேர் இழுக்கிறான், இவன் அந்த என்ன சொல்றது, அந்த மல்லிகைப்பூ கூண்டு கட்டி இழுப்பானே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சந்தன கூடு கட்டி இழுக்கிறான். அவன் வந்து பிரசாதம் அப்படின்னு சொன்னா இவன் தபர்ருக்குன்னு சொல்றான். தபர்ருக்குன்னா என்னன்னா, அந்த மௌலூத் மஜ்லிஸ் முன்னாடி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல அப்படியே ஒரு பரக்கத்து வந்து ஒன்னு இறங்கிரும், கபால்னு உடனே பரக்கத்து இறங்கிரும். அது வந்து நார்சா, இந்த ஊர்ல நார்சாமாங்களா, நார்சா, எங்க ஊர்ல தபருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டா சொன்னா பிரசாதம். அந்த பிற மதத்தவர்கள் பிரசாதம் சொன்னாங்கன்னா அங்கிருந்து ஈயடிச்சாங்க காப்பி வேலை பார்த்து இவன் தபருக்குன்னு சொல்றான், நம்ம ஊர்ல நார்சாங்கிறாங்க. சரி, அது போக அவன் போய் கோயில அந்த பிரகாரத்தை சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னா இவன் வந்து தர்காவை சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படியே அவன் நிக்க வச்சு கும்பிட்டா இவன் படுக்க போட்டு கும்பிடுறான். எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவர்கள் செய்தது அப்படியே காப்பி அடிச்சு. அதே போல இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற பழக்கம் என்பதும் இஸ்லாத்தில் இல்லை. இது பிற மதங்களிலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட கலாச்சாரம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த நாளைத்தான் கிறிஸ்தவர்கள் கொண்டாடினார்கள். அங்கிருந்து காப்பி அடிச்சு ஈசா நபி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, நம்ம மீலாதுன்னு கொண்டாடுவோம், நபியுடைய பிறந்த நாள் நம்ம கொண்டாடுவோம். அப்ப நபி பிறந்த நாள் கொண்டாடுவோம்னு நம்ம பள்ளிவாசலை நடைமுறைப்படுத்தினாரா, மக்கள் பார்த்தாங்க. நீங்க ஒண்ணுன்னா நாங்க ரெண்டு இல்ல செய்வோம், நீங்க நபிக்கு மட்டுமா கொண்டாடுறது, என் பையனுக்கு சேர்த்து நாங்க கொண்டாடுவோம், என் பையனுக்கு, ஏத்தோடுக்காரனுக்கு பையனுக்கு, சொந்தக்கார பையனுக்கு, ஒருத்தர் பாக்கி எல்லாம் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹாப்பி பர்த்டே டு யூ எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு உருவாக்கிட்டாங்க போல தெரியுது. அப்ப பிற மதங்களிலிருந்து அடிக்கப்பட்ட கலாச்சாரங்கள் தான் இங்க உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ, பிற மதங்களை காப்பி அடிக்காதீங்க. மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் இன்னொரு மதத்தினரை பார்த்து காப்பி அடிக்கிறாரோ, அவங்ககிட்ட ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு செய்கிறாரோ, அவர்களை சார்ந்தவர், முஸ்லிம்களை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க அங்க இருந்தா காப்பி அடிப்போம், எங்களுக்கு அதான் சுன்னத்தா தெரியுதுன்னு சொன்னா இது எங்க போய் சொல்லி அழுகிறது? அப்ப சுன்னத்துன்னு சொன்னா ஒரே வரியில சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னு பாருங்க. பாத்தியா இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. உசுரோட இருக்கும்போது பாப்பானா பார்க்க மாட்டேங்கிறான். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டே மௌத்தா போன பிறகு பார்க்க வேணாம், நீ உசுரோட இருக்கும்போது பாரு. அது என்ன பூரா பையில மௌத்தா போன பிறகு பாத்தியா உசுரோட இருக்கும்போது பாருடா அப்படின்னா இவன் மௌத்தா போன பிறகுதான் பாக்குறான். அல் பாத்தியா மௌத்தா போன பிறகு. நம்ம என்ன சொல்றோம், உண்மையான சுன்னத்து என்ன, நபி வழி என்ன, பெற்றோர்களை கவனிக்கணும். எப்போ மௌத்தா போன பிறகு அவங்களுக்கு குர்ஆன் ஓதி அசரத்துக்கு 100 ரூபா கொடுக்கறதா? உயிரோடு இருக்கிற போது கவனிச்சுக்க, அவங்களுக்கு கஷ்டப்படும் போது கூட துணைக்கு நில்லு, அவர்களுக்கு சிரமம் இருக்கிற போது அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய என்பதுதான் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஆனா மௌத்தா போன பிறகு செய்கிற இந்த சுன்னத்தை எல்லாம், இந்த தவறான விஷயத்தை நாம் ஒழித்திருக்கிறோம். உயிரோடு இருக்கிற போது பார்க்கணுங்கிறத நம்ம நிலைநாட்டி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ஜமாத் வந்ததற்கு பிறகு இந்த ஜமாத்துடைய பிரச்சாரத்தின் விளைவாக பெற்றோர்களை மதிக்கிற ஒரு இளம் தலைமுறை உருவாகி இருக்கிறது. இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் மீது மரியாதை வந்திருக்கிறது. பெற்றோர்களை இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய, நான் அறிந்த வரைக்கும் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினரும் தன் பெற்றோரை மரியாதை குறைவாகவோ தவறாகவோ அழைப்பது கிடையாது. இயன்ற வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன மனிதன்ற முறையில் குறைபாடுகள் இருக்கலாமே தவிர இயன்ற வரைக்கும் பெற்றவங்களுக்கு உபகாரம் செய்கிற ஒரு ஜமாத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மௌத்தா போன பிறகு பாத்தியா ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த பாத்தியா எதுக்குன்னாக்கா எங்களுக்கு தான் ஜிப்பா போட்ட எங்க சாதி மக்களுக்கு. அது எங்க சாதிங்கிறீங்களா, ஜிப்பா கழட்ட இல்லைன்னா அந்த சாதியிலே என்ன வச்சிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் விவரம் தெரியாம நம்மகிட்ட பேசுறாங்க. ஜிப்பா போட்டோன்னு நம்ம சாதிக்கார பையன் மாதிரி தெரியுது, இவன் எதுக்கு அந்த குரூப்ல போய் சேர்ந்தான் அப்படின்னு யாரை பார்த்தாலும் சரி. தவிஜமாத்துல போய் சேர்ந்துட்டீங்களா, தவிஜமாத்துன்னு கேட்டவனே இவனுக்கு என்னமோ அம்மா மூத்தா போயிட்டாங்களான்னு கேட்கற மாதிரி கேட்டிருக்கு. அத்தா மூத்தா போயிட்டாரா அப்படி உதாரணத்துக்கு நம்ம நல்லா உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு ஜி உங்க அத்தா மூத்தா போயிட்டாங்க, உங்க அம்மா மூத்தா போயிட்டாங்க, இன்னது அம்மா மூத்தா போயிட்டாங்களா அப்படின்னு அதிர்ச்சி அடைவான்ல. அது மாதிரி ஜிப்பா போட்ட ஒருத்தன் தவிஜமாத்துக்கு போயிட்டீங்களா, அவனுக்கு அவரோட ஷாக்கா இருக்கு. அப்ப இன்னும் அல்லாஹ் இருக்கிறதுனால இது ஒரு வகையில உதவிக்கிட்டு இருக்குன்னு வைங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இரவு தொழுகை எடுத்துக்கிட்டா இந்த 20 ரக்காயத்து தொழுகை 20 ரக்காயத்து தொழுகை ஹதீஸ்ல இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, இந்த தராவிங்கிற பேரும் இல்ல, இரவு தொழுகை தான் இருக்கு. அதை முறைப்படி நாம் இப்படித்தான் செய்யணும்ன்ற வழிகாட்டல் ஹதீஸ்ல இருக்கு. ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, புகாரில ஹதீஸ் வருகிறது, புகாரி மொழியாக்கமா வந்துருச்சுங்க, எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னா, இல்ல எங்களுக்கு அது பெருசு. இதுல என்ன ஒண்ணுன்னா, நான் இந்த ஜமாத்திற்கு வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னால் ஒரு கொள்கையை சரி காண முடியல, கொள்கை மாறிக்கிட்டே இருக்கு. அதாவதுங்க, ஒரு வகையில சலப்புகளை பாராட்டத்தான் வேண்டும், தவறான கொள்கையாகவே இருந்தாலும் அவர்களை ஒரு வகையில் பாராட்டத்தான் வேண்டும். என்னத்துக்குன்னு கேட்டா, சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொன்னதோட நின்றுக்கிறான், கடைசி அவ்வளவுதான், அந்த கிளியரா இருக்கு. ஆனா நாங்க எதுல இருந்தோமோ அந்த சுன்னத்துல் ஜமாத்துல மதுஹபுகள்